எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? எல்லாரும் இருக்காங்க. என்னங்க சின்ராசு என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு. சீக்கிரம் எடு. அம்மா அம்மா வாங்க மாப்பிள்ள வாங்க வாமா வா. மாமா எல்லாத்தையும் எடுத்தாச்சுல? எல்லாம் ரெடி. ஓகே டன். கிளம்புவோமா? பாய் மம்மி. பாய் ஆண்டி. பாய் மா. வாங்க மாப்பிள்ள வாங்கப்பா வாமா உட்காரு. டீ காஃபி அதை சாப்பிட்றீங்களா? இல்லம்மா இல்லம்மா அந்த மாதிரி எந்த பழக்கம் இல்லம்மா. ஏங்க மாப்பிள்ள வீட்டு வேலையெல்லாம் நல்லா பாக்குறாடா? உங்களையும் பிள்ளைகளையெல்லாம் நல்லா பாத்துக்கிறாடா? எங்க அக்கா அவளை பாத்துக்கிறதே அவளுக்கு டைம் கரெக்டா இல்ல. இல்ல என்ன பாத்துக்க போறாளா? ஆமா ஒரு நிமிஷம் அந்த டிவி ஆஃப் பண்ணல போல, கொஞ்சம் பாரு. ஏப்பா நடு வீட்டுல இருந்து பாக்கு போட்டு துப்பிட்டு இருக்கிற இப்ப உன்ன நம்பி என் பிள்ளைக்கு கொடுத்தனேப்பா. நீ அடிச்சது கூட எனக்கு வலிக்கலடி. ஆனா ரத்தத்தை பார்த்து பாக்கு போட்டிருக்கேன்னு சொன்னாங்க பாரு. சரிம்மா நான் கிளம்புறோம். போயிட்டு வந்துடுறேன். சந்தோஷமா போயிட்டு வாங்க மாப்பிள்ள. ஏன்பா? அதான் அத்தை நீங்க தானே சந்தோஷமா போக சொன்னீங்க. இவ்வளவு வச்சுட்டு எங்க சந்தோஷம்? ஏப்பா நான் சந்தோஷமா இருக்கடாமா, கூட்டிட்டு போப்பா. இன்ஸ்டால போஸ்ட் போட்டனே ஏன் லைக் பண்ணல? பார்க்கல. வாட்ஸ்அப்ல வீடியோ கால் பண்ணனே ஏன் எடுக்கல? என்னால அட்டன் பண்ண முடியாது. ஏன் எடுக்க முடியாது? ஏன்னா நான் வச்சிருக்கிறது பட்டன் ஃபோன். இதில் எப்படி பேசுவ? ஏன் உங்ககிட்ட ஒரு ஃபோன் இது, அது என்னாச்சு? ஆமாம் அந்த ஃபோன் வச்சுருந்தா நீ ஜிபே பண்ணுவ, எங்கே இருக்கிற லொக்கேஷன் அனுப்புவ, நீ ஆர்டர் பண்ணுவ, இல்லைன்னா இந்த இன்ஸ்டாவில் அதில் இதுலேயும் லைக் போடுவ. எனக்கு எதுக்கு வம்பு? இது இருக்கட்டும், பழைய மாதிரியே நான் பட்டன் ஃபோனுக்கே வந்துடுறேன். இந்த ஃபோன் எடுத்துகிட்டு போனால் உன்னை வெளியில் எங்கேயாவது மதிப்பாங்களா? மரியாதை இல்லாட்டி பரவாயில்ல, நிம்மதி இருந்தால் போதும் தாயே. சொல்றா. சவ் எங்கே இருக்க? ஆஃபீஸ் முடிஞ்சுதா? தான் முடிஞ்சுட்டு நான் வந்து ஷேர் ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்றது, என் தலையெழுத்து. எப்பவுமே நானே கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை பார்க்கணும்னு என் தலையில எழுதியிருக்கு போல. நீயும் போற வேலைக்கு போற, ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன்னு எந்த வேலையும் செய்யற மாதிரியும் தெரியல, காசு சம்பாதிக்கிற மாதிரியும் தெரியல. நான் இன்னும் எவ்வளவு தூரம் கஷ்டப்படணும்னு எனக்கு தெரியல. சரி இப்போ எதுக்கு நீ கால் பண்ண? இல்லை ப்ரொடியூசரை பார்த்து பேசிட்டு வந்தேன். சப்ஜெக்ட் ஓகேன்ட்டாங்க, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை சொல்லத்தான் ஃபோன் பண்ணேன். உண்மையாவா? நீ கண்டிப்பா ஜெயிப்பேன்னு எனக்கு அப்பவே தெரியும்டா. ஒன்று பார்த்தியா? பணம் ஒவ்வொரு மனுஷனையும் எப்படி மாற்றுதுன்னு. பணத்துக்கு எவ்வளோ வேல்யூ பார்த்தியா? பெத்த தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் என்றைக்குமே பணம் தான் அல்டிமேட். அது இல்லைன்னா இந்த மனுஷங்களை யாரும் மதிக்கிறது இல்லை, இந்த சொசைட்டியும் மதிக்காது. அதை நல்லா புரிஞ்சுட்டேன். இதுக்கு நீயோ நானோ விதிவிலக்கு இல்லைல்ல. சரி சீக்கிரம் பார்த்து பத்திரமா வீட்டுக்கு வா, நான் வந்துடுறேன். சார் ஆஃபீஸில் டூர் போகிறாங்க, நான் போயிட்டு வரட்டுமா? என்ன எதுக்கு இப்போ டூரு? ஆஃபீஸில் எல்லோரும் போகிறாங்க, சரி என்னையும் கூப்பிட்டாங்க. யார் யார் போகிறீங்க? எத்தனை பேர் போகிறீங்க? மொத்தம் 7 பேர். சரி எத்தனை லேடிஸு? லேடிஸ்னா 6 பேர். Oh no! Wow! Oh shit! Oh shit! Ah! Okay, ma. 你别笑。
வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. கல்லில் அடிச்சா அது காயம் காயம், சொல்லில் அடிச்சா அது ஆறாது. ஓடி ஓடி உழைக்கணும், கடங்காரனுக்கெல்லாம் கொடுக்கணும். ஐ சவ், ம், என்ன நீ சூப்பராக இருக்க, அழகா இருக்க. என்ன வேணும்? அது இந்த மாதம் பட்ஜெட்டில் கொஞ்சம் காசு டைட் இடிக்குது. இந்த செயின் கொடுத்தீங்கன்னா 10 நாளில் மூட்டை கொடுத்தேன். ப்ளீஸ் இப்படி ஏதோ ஒவ்வொன்றும் சொல்லி வாங்கிட்டு போற, ப்ளீஸ் ப்ளீஸ். திருப்பி கொடுக்குற மாதிரியே தெரியலையே. 10 days கண்டிப்பாக மூட்டை கொடுத்தேன். சரி தரேன். தேங்க்யூ செல்லக்குட்டி. அத்தான் அவ்வளோ பாசமா அத்தான்னு கூப்பிட்ற அளவுக்கு? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. முதல்ல காதுல இருக்கிறது அத்தை, அப்புறம் கையில் இருக்கிறது அத்தை, அதுக்கப்புறம் இப்போ கழுத்துல இருக்கிறதே அத்துட்ட. அதுக்கு பேரு உன்னை அத்தான். இனிமே நீ அத்தான் தான் எனக்கு. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே, இன்னும் பயிற்சி வேண்டுமோ? ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ லவ் யூ. தம்பி ரொம்ப லேட்டுப்பா, வாங்க. பணம் முக்கியம் இல்லை, மனுஷங்க தான் முக்கியம். அதை தெரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட். மனுஷனுக்கு சாவு இருக்கு, பணத்துக்கு சாவே கிடையாது. அதை முதல்ல நீ தெரிஞ்சுக்க. நீ தான் என் புருஷங்கிறத மறந்துட்டியா? ஓடுனா அப்படியே ஓடிடுவியா? அப்ப எத்தனை வேட்ல நீ இந்த மாதிரி ஓடி இருப்ப? எட்டு அந்த விளக்கு சொல்ல முடியாது, நிலவுக்கு தற்கொலை கிடையாது. சோலி முடிச்சு. சவ், கொஞ்சம் தண்ணி கொண்டா. ஏன் வந்து எடுத்து குடிக்க மாட்டேன்? இல்லை ஹோட்டல்ல ஆர்டர் பண்ற மாதிரி ஆர்டர் போட்டுட்டு இருக்க? காலையில இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். உனக்கு என்னப்பா, நீ பாட்டு காலையில கிளம்பி போய், உனக்கு என்ன ராஜ வாழ்க்கை தானே? உனக்கெல்லாம் என்ன அதை பத்தி கஷ்டம் தெரியும்? என்னால சம்பாதிக்க முடியாதுன்னு நீ நினைக்கிறியா? நான் அப்படி சொல்லமா. சம்பாதிச்சு காட்டவா? இனிமே நான் வேலைக்கு போறேன். உனக்கு இங்க இருக்க அருமை என்னன்னு உனக்கு தெரியும். சரி, இனி நான் வீட்டு வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், ஓகேவா? நீ வேலைக்கு போயிட்டு வா. நான் பாக்குறேன், நான் சம்பாதிக்கிறேன், அப்புறம் பார்க்கலாம். நான் வந்துட்டேன். எப்படிமா இந்த டிராபிக்ல போயிட்டு வந்துட்டு இருக்க? மேனேஜர் அவன் நாய் மாதிரி கத்துறான். இந்த திட்டையெல்லாம் வாங்கிட்டு எப்படி நீ பொறுத்துக்கிட்டு இருக்க? நீ திட்டும் வாங்கி நீ இவ்வளவு சந்தோஷத்தோட மூஞ்சி சிரிச்ச மூஞ்சியோட என்கிட்ட பேசுற. எப்படி பேச முடியுது உன்னால? உன் இடத்துல இருந்து பார்க்கும்போது தான் உன் கஷ்டம் எனக்கு புரியுது. தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சிரு. அது இல்லைம்மா, தன்மானமா குடும்பமான்னு நம்ம யோசிக்கிறப்போ எல்லா ஆம்பளைங்களும் குடும்பங்கிறது மட்டும்தான் யோசிப்பாங்க. வெளியே போயிட்டா தன்மானத்தை எல்லாம் விட்டுரும். வெளியே போகணும், எந்திரி, ட்ரெஸ் எடுக்கணும். ட்ரெஸ்ஸா? இப்போதானே தீபாவளிக்கு எடுத்த, பொங்கலுக்கு எடுத்த, அதெல்லாம் தம்பியோட பிறந்த நாளைக்கு எடுக்கிற, பாப்பாவோட பிறந்த நாளைக்கு ட்ரெஸ் எடுக்கிற. இது இல்லாமல் வாரத்தில் மாசத்துலன்னு ஒவ்வொரு பண்டிகைக்கு எடுத்துட்டு இருக்க. நாங்கள்லாம் அப்போ ஒரே ஒரு தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுப்போம், அவ்வளோதான். அதுவும் ஸ்கூல் யூனிஃபார்ம். ட்ரெஸ் எடுக்கிறானா? பைத்தியக்காரா, நான் போட வேண்டிய ட்ரெஸ் மேலதான் நீ உட்காந்துருக்க. ட்ரெஸ் வாங்கி கொடுக்குற முகரக்கட்டைய பாரு. சவ், வாட் ஹேப்பன்? ஏன் சோகமா இருக்க? என்னாச்சு? ஒரு பிரச்சனை. பிரச்சனையா? பிரச்சனையெல்லாம் வந்து மைண்ட்ல வச்சு கூடாது, அப்படி அடிச்சு வெளியே தள்ளிடு, அவ்வளவுதான். ஒன்று தெரிஞ்சு போச்சா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம்.
அம்மா கடைக்கு போறேன், ஒரு 20 ரூபா இருந்தா கொடுங்களா? இப்பதான் கண்ணுக்கு மருந்து விட்டேன், முதல்ல சொல்லியிருக்கலாம்ல. இரு, இதுல 220 ரூபா இருக்கு. ம். எது 200 ரூபா, எது 20 ரூபா? இதுதான் 20 ரூபா. அப்படியா? 20 ரூபாயா? சரி, அப்போ இரு இந்தா 200 ரூபா எடுத்துட்டு போய் ம். ஜாமான் வாங்கிட்டு ம். மீதி சில்லறை கொண்டு வா. சாம்பார் அப்ப எனக்கு Oh no! Wow! Oh shit! Oh shit! Ah! என்னடா இவ்ளோ லேட்டா வந்திருக்க? என்னாச்சு, குடிச்சிருக்கியா? இல்லை, நான் குடிக்கல. அங்கே இவர் கல்யாணம் இருக்காருல்ல, அங்கே ஒரு பார்ட்டி, ஹஸ்பண்ட்ஸ் பார்ட்டி. அந்த பார்ட்டியில் யாரு பொண்டாட்டி அழகா இருக்கோ அவங்க விடிய குடிக்கணும். விடிய குடிக்கணுமா? ஆமாம், அதான் நான் குடிச்சேன். நீ அழகு தானே என் தங்கம், அதான். இருந்தா விடியவே இல்லை, அதுக்குள்ள வந்துட்ட. நீ மிஸ்டு கால் விட்டுட்டே இருந்தியா, அதான் வந்துட்டேன். நம்ம ஜெயிக்கணும்டா, நீ போய் ஜெயிச்சுட்டு வா. இன்னும் குடிச்சிட்டு வாட்டா. ஜெயிச்சுட்டு வா, போ 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 போ, டைம் இல்ல, இன்னும் விடிய இருக்கு, டைம் இருக்குடா, போ 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 போ, ஜெயிச்சுட்டு வரணும், சரியா?